கடைபிடிக்க வேண்டிய 4 காரியங்கள் என்ன என்பதை உங்களுக்கு நான் தெளிவாக எடுத்து காண்பித்தேன். கடந்த வாரம் இதெல்லாம் கேட்காதவங்க யூடியூபுக்கு போய் சேனலை ஓப்பன் பண்ணி என்ன செய்யுங்க, அவசியம் பார்க்கணும். இதெல்லாம் அவசியமான ஒன்று. அதெல்லாம் நீங்கள் அவசியம் பார்த்தாதான் வாழ்க்கையில் ஒரு தெளிவடைய முடியும். எனக்கு அப்படி சரியாக போயிடக்கூடாது. அவ்வளோ அவசியமான ஒன்று இதெல்லாம். அப்போ தான் நீங்கள் ஒரு விடுதலையோடு வாழ முடியும், ஒரு வெற்றியோடு வாழ முடியும். இல்லைன்னா அடுத்தவங்க உங்கள் மனதை போட்டு குடஞ்சி உங்களை கீழே விழ தள்ளிடுவாங்க. நீ இதை பண்ணணுமாக்கு, அதை பண்ணணுமாக்கு, இதை பண்ணாதான் கர்த்தருடைய கிருபை கிடைக்குமாக்கு, அது செஞ்சால் இதை செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், பலவிதமான காரியங்களை செய்ய வச்சு உங்களை போட்டு நிறுத்திடுவாங்க, கீழே விழ வச்சிருவாங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. அப்போ அந்த 4 காரியங்களை உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். திருச்சபையில் இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்களும் மூப்பர்களும் பாருங்க எழுதி அனுப்பின அந்த காரியத்தை நாம் தெளிவாக பார்த்தோம். அந்த 4 காரியங்கள் என்ன? 1, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்க கூடாது. ஆமென். 2வது, ரத்தம் புசிக்க கூடாது. 3வது, நெருங்குண்டு செத்ததை ஆக்சிடென்ட் ஆன மிருகத்தையோ பறவைகளோ என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. 4வது, வேசித்தனத்துக்கு என்ன செய்ய வேண்டும். இதை மறுபடியும் நான் விலைக்கு சொன்னா ரொம்ப டைம் ஆயிடும். அதனால அங்க போய் என்ன செய்யுங்க, இதெல்லாம் பாருங்க, விலைக்கு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. வேசித்தனத்துக்கு விலகி இருக்க இந்த 4 காரியங்களை கவனித்து நடந்தாலே போதும். தேவையில்லாத பாரத்தை ஜனங்கள் மேலே சுமத்தக்கூடாது என்பதை கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். புறஜாதிகளை கலங்க பண்ணலாகாது என்பதை நாம் பார்த்தோம். புறஜாதிகள் மேலே இந்த நுகத்தடிகளை போட்டு அவர்களை அமிழ்த்தக்கூடாது, அவர்களை எழும்ப விடாதபடிக்கு அவர்களை கூனி குறுகி பண்ண போய்விடக்கூடாது என்பது குறித்து தெளிவாக நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இந்த காரியங்களை திட்டமாக எழுதி அனுப்பினார்கள் என்பதை நாம் பார்த்தோம். ஏன்னா ஒரு செய்தியை ஒருத்தவங்க சொல்லும் போது அந்த செய்தி அவங்க கொண்டு போய் இன்னொருத்தவங்க சொல்லும் போகும்போது கொஞ்சம் மாற்றி சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அவங்க இன்னொருத்தர் சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் மாற்றி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 10 பேர்கிட்ட போய் 20 பேர்கிட்ட போய் 100 பேர்கிட்ட போய் 1000 பேர்கிட்ட போகும்போது கடைசி ஆளுக்கு போகும்போது என்ன சொன்னானே அவனுக்கு விளங்காம போயிடும். அதனால திட்டமா எழுதி, எழுத்தின் பிரகாரம் எழுதி சபைக்கு அனுப்பிச்சு இதை நீங்க வாசிக்கன்னு சொல்லி வாசிக்க விட்டாங்க. வாசிக்க விட்ட மாத்திர பிறகுதான் அவங்களுக்கு பெருமூச்சே, நல்ல வேலைக்கு அப்பா தப்புச்சம் பொழைச்சோன்றது மாதிரி என்ன செஞ்சாங்க, எல்லாரும் அங்க மறுபடியும் சபைக்கு வந்தார்கள். ஆகவே இந்த காரியங்களை திட்டமாய் எழுதி அனுப்பினார்கள் என்பதை நாம் பார்த்தோம். எல்லா சபை மக்களும் இதை பாருங்க வாசித்த பிறகுதான் பாருங்க அவர்கள் மறுபடியும் சபைக்கு என்ன செய்தார்கள், வந்தார்கள். மகிழ்ச்சியோடு சபைக்கு வந்தார்கள், விடுதலையோடு சபைக்கு வந்தார்கள், சுதந்திரமாக சபைக்கு என்ன செய்தார்கள், அவர்கள் வந்தார்கள் என்பதை நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இதை எழுதி அனுப்புனாங்க இல்லையா, இதை எழுதி அனுப்பி சபைக்கு வாசித்த உடனேயே அங்கே என்ன நடந்துச்சு வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் கடந்த வாரத்தில் எதை வாசித்தோம், அப்போஸ்தலர் 15 இதெல்லாம் திட்டம் பண்ணி இதெல்லாம் எழுதி அனுப்புகிறாங்க. 16 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அதையெல்லாம் எப்படி அவங்க வாசிச்சு அங்கே என்ன நடந்தது என்பதை குறித்து நான் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். அவர்கள் பட்டணங்கள் தோறும் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. எப்படி பெருகிச்சு, நாளுக்கு நாள் பெருகிருச்சு. அருமையானவர்களே கவனியுங்கள், இங்கே நாம் பார்க்கிறோம் அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலர்களாலும் மூப்பர்களாலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை என்னத சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். இந்த கடிதத்தை கொண்டு போய் ஒப்புவிக்கிறாங்க, இந்த நிருபத்தை கொண்டு போய் ஒப்புவிக்கிறாங்க, இந்த லெட்டரை கொண்டு போய் ஒப்புவிக்கிறாங்க. ஒப்புவிச்ச உடனே எல்லாரும் வாசிக்கிறாங்க. நான் சபைக்கெல்லாம் வரல, பண்ண வீட்டில் இருந்து ஏசுநாள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னவங்க எல்லாம் வாசித்து பார்த்த உடனே அடே அப்பா நல்ல வேலைக்கு தப்பிச்சையா, இனிமேல் நான் சபைக்கு ஒழுங்கா வந்துடுறேன் அப்படின்னு எல்லாரும் மலன்னு சபைக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ஓடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது 5வது வசனத்திலே அதனாலே, எல்லாம் சொல்லுங்க அதனாலே. அதனாலேன்னு எதனாலேன்னு கேள்வி கேட்டு பார்க்கணும்.
அதனாலேனா எதினாலே எதினாலேனா முந்தின வசனத்திலே பார்க்கிறோம், அவரிடத்திலே ஒப்புவிக்கப்பட்ட அந்த சட்டங்களை. என்னதுங்க சட்டங்கள்? எது முந்தின அதிகாரத்தில் சொன்னாங்க இல்லையா, இந்த 4 காரியம். அந்த 4 காரியத்தை கொண்டு போய் ஒப்புவிச்சதுனால அதெல்லாம் வாசித்து பார்த்த உடனே அடையே அப்ப நல்ல வேலைக்கு போதும், இந்த 4 காரியத்தை கடைபிடிச்சா போதும், மற்ற தேவையில்லாத காரியத்தை தான் போட்டு செய்யணுமே சொல்லி நம்ம தலையை போட்டு பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப அதனாலே என்றால் எதினாலே? பரிசுத்த ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு அப்போஸ்தலர்களாலும் மூப்பர்களாலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொண்டதினாலே என்று அர்த்தம். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அப்ப இதற்கு மிஞ்சி தேவையில்லாத காரியத்தை சபையிலே போதிக்கும் போதுதான், நல்லா கவனிங்க, இதை தவிர்த்து தேவையில்லாத காரியத்தை சபையில திருச்சபையில போதிக்கும் போதுதான் சபை வளராமல் போய்விடுகிறது, சபை விசுவாசத்தில் ஸ்திரப்படாமல் போய்விடுகிறது, ஜனங்கள் சபைக்கு வராமல் நின்று விடுகிறார்கள். எத்தனை பேருக்கு புரிகிறது? எத்தனை புரியுது? நீ என்ன பூ வச்சுட்டு வந்திருக்கிற, நீ என்ன நகையெல்லாம் போட்டு வந்திருக்கிற, பார்த்துருக்கிறீங்களா? நீ என்ன மீச வச்சிருக்கிற, நீ என்ன இந்த துணியெல்லாம் உடுத்திட்டு வர்ற, நீ என்ன ஜடையில கிளிப்பெல்லாம் குத்தி இருக்க. இது ஒரு போதனையா? இதெல்லாம் சபையில சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட மண்டையில மசாலா இல்லாம பைபிளையும் திறந்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் சொன்னா எப்படி சபைக்கு வருவாங்க? இப்படி வருவாங்க. அது சைலண்டா இருக்கு. நீ என்ன செருப்பு போட்டு வர்ற, செருப்பெல்லாம் என்ன செய்யக்கூடாது. நீ என்ன கதர் வேஷ்டி கட்டிட்டு வர்ற, நீ என்ன வெள்ளை துணி உடுத்தாம வந்திருக்கிற. நீ வெள்ளை துணி உடுத்திட்டு வந்தா தான் உனக்கு அப்பம் திராட்சரசம் கொடுப்பேன். எத்தனை பேர் வந்துடும் இருக்கிறீங்களா? அதான் பேதுரு சொன்னார் இல்லையா போன ஒரு வாஸ்தம். தேவையில்லாத காரியத்தை அவங்க மேல போட்டு என்ன செய்யாதீங்க, திணிக்காதீங்க. இதை நம்மனாலேயே சுமக்க முடியல, இந்த நுகத்தடிய நம்முடைய பிதாக்களாலேயே சுமக்க முடியல. இப்ப புறஜாதி மக்கள்கிட்ட போய் இதை செய்ய அதை செய்ய அதை செய்ய இதை செய்ய இதை பண்ணு அதை பண்ணு, இந்த முறைமையை கை கொள்ளணும் அந்த முறைமையை கை கொள்ளணும், அதை கடைப்பிடிக்கணும் இதை கடைப்பிடிக்கணும் போட்டு சுமத்தி ஏயா நீங்க நிம்மதியை கெடுக்கிறீங்க. 4 காரியத்தை சொல்லுங்க போதும், அதுக்கு விலை இருந்தா போதும். ஓகே, அவங்க பாட்டுக்கு சபைக்கு வரட்டும். ஏன் டார்ச்சரை கொடுக்குற? நீ என்ன மூக்குத்தி குத்தி இருக்க, நீ என்ன தாலி போட்டிருக்கிற, நீ என்ன மஞ்ச கயிறு கட்டி இருக்கிற, தேவையில்லாத போட்டு புளிக்கு எடுக்கிறது. அதான் சொல்றேன் இல்லையா, நான் இயேசுனார் வீட்டுல இருந்து என்ன செஞ்சுக்கிறேன் நினைச்சுக்கிறேன் போயிடுறாங்க சில ஆட்கள். நாம் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், சுதந்திர வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இருக்கிறீங்களா? அதனால இஷ்டம் போல வாழ்க்கை அர்த்தம் கிடையாது. அதான் சொல்றாரு, வேசித்தனத்துக்கு வேலை இருக்கும், ரத்தத்தை சாப்பிடாது, நொறுங்குண்டத விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டத அவ்வளவுதான். ஏன் தேவையில்லாத போட்டு மக்களை போட்டு உலுக்கி எடுத்து என்னத்தையும் போட்டு என்ன செஞ்சுருக்கீங்க சேர்ந்துட்டு. அப்போ இதெல்லாம் தேவையில்லாதான் சொல்லும் போது தான் ஜனங்கள் பேக் அடிக்கிறாங்க. ஜனங்கள் எல்லாம் இருக்கிறீங்களா? அதை பண்ணாதீங்கன்ற 4 காரியத்தை எழுதி எல்லா சபைகளுக்கு அனுப்பணும். அனுப்பிச்ச உடனே யாரெல்லாம் சபைக்கு வராமல் இருந்தாலும் அவன் எல்லாம் சபைக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், வர ஆரம்பிச்சிட்டான். இங்க தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களை கவனியுங்கள், இந்த 4 காரியங்களை நீங்கள் கடைபிடித்தால் போதும், கை கொண்டாலே போதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கை கொண்ட மாத்திரத்துல என்ன நடக்குது? அங்க விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டார்கள். எதுல ஸ்திரப்பட்டாங்க? அவன் பயந்து நடிக்கிட்டு இருந்தவன்லாம் இப்ப விசுவாசத்துல செய்ய ஆரம்பிக்கிறான், ஸ்திரப்பட ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு இந்த வாரம் சபைக்கு போனா பாஸ்டர் என்ன சொல்லுவாரோ, எதை கடைபிடிக்க சொல்லுவாரோ, எதை பண்ண சொல்லுவாரோ ஒன்னும் புரியலையே. இதை செஞ்சாதான் ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தெரிவிச்சு விடுறாரு, அதை செஞ்சாதான் பதில் தெரிவிச்சு விடுறாரு. என்னத்தை சொல்ல போறாரோ, என்ன பண்ண போறாரோ அப்படின்னு நடிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப தைரியம் வர ஆரம்பிக்கிறாங்க. 4 காரியங்களை கடைபிடிச்சா போதியா,
மற்றபடி நம்ம எப்பயும் போல ஜெபிக்கிற ஜெபம் பண்ணுவோம், நம்ம விசுவாசிப்போம், நம்ம கத்தரடியில் வருவோம், வேதத்தை வாசிப்போம், இதை செய்வோம் அதை செய்வோம். அவங்க பாட்டுக்கு என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அப்போ இன்னைக்கு ஏன் சபை பெருக மாட்டேங்குது? அங்கே போன எல்லாத்தையும் கழட்டி விட்டுருவாங்களே, மூலிகளுக்கு ஆக்கி விட்டுருவானே. ஹலோ, எல்லாம் இருக்கிறீங்களா? நான் போன வாரம் முதல் ஆராதனையில் சொல்லலை, 2வது ஆராதனை தான் சொன்னேன். எனக்கு ஒரு சகோதரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க, வேதனை. அவர் சொல்லியிருக்கிறார் அந்த பாஸ்டர் அவங்ககிட்ட, நீங்கள் தாலியெல்லாம் போட்டுட்டு சர்ச்சுக்கு வரக்கூடாது, கழட்டிடுங்க. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, தாலியை கழட்டினா புருஷன் செத்து போனதுக்கு சமமான ஆயிருமே. யாராவது கேட்டால் என்ன சொல்கிறது? அவர் சொன்னாரா, புருஷன் செத்து போட்டேன்னு சொல்லு அந்த பாஸ்டர். இப்படிலாம் சொன்னால் ஏன் சபைக்கு வருவான்? நடந்ததுங்க. நான் வந்து மிகைப்பிடித்துலாம் சொல்லலை, சும்மா விளையாட்டுக்கெலாம் சொல்லலை. எந்த சபைக்கு போகிறோன்றது ரொம்ப முக்கியம் தான் சொல்கிறேன். அது சர்ச்சு தானேங்க, நான் போயிட்டேன். அவங்களுக்கு பைபிள் வச்சு தானே பிரசங்கம் பண்ணுறாங்க. அவங்க என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க சார்? என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க? என்ன சொல்லி கொடுக்குறாங்க பைபிள்ல இருந்து? அது ரொம்ப முக்கியம். எல்லாம் இருக்கிறீங்களா? எந்த ஸ்கூலும் தேடி போய் பிள்ளையை சேர்க்குறோம், அதுக்கெல்லாம் நமக்கு கூறு இருக்குது. ஆனால் சர்ச்சில் மட்டும் எங்கிட்ட போய் தொலைவோம், போ எங்கேயும் போய் உட்காந்து வருவோம். அதுக்கு மட்டும் கூறு வரவே மாட்டேங்குது நம்ம ஆளுகளுக்கு. ஸ்கூலு காலேஜு கரெக்டாக தேடி போய் எவ்வளோ காசானாலும் பரவாயில்ல, அது எத்தனை கிலோமீட்டராலும் பரவாயில்ல, நான் ஃபீஸை கட்டி என்ன செய்வேன். அதை விட ரொம்ப முக்கியம் சார் அது வாழ்க்கை. வசனம், எந்த வசனத்தை கேட்குறீங்க, எப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்குறீங்க, உள்ளே போய் அதுதான் நம்மளை மாற்ற போகுது. எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சர்ச்சுக்கு நான் தான் போவேன். ஏன்னா வசனத்தை போதிக்கிற சபை, வசனத்தை சொல்லி கொடுக்குற சபை. அது எவ்வளோ தூரமாக இருக்கட்டும், 25 கிலோமீட்டர் கூட இருக்கட்டும், நான் அங்கே போவேன். அந்த வசனத்தை நான் கேட்பேன். அங்கே போனால் என் வாழ்க்கையை மாற்றப்படும். சீக்கிரத்தில் காரம் வாங்கி கூட சீக்கிரம் போயிடுவேன். நான் பஸ் பிடிச்சி போகலாம், ஒரு ஆட்டோ கிட்ட பிடிச்சி போகலாம். ஒரு டைம் வரும், இந்த உலகத்திலேயே சூப்பரான காரை வாங்கி நான் கொண்டு போயிட்டு செய்ய சபையில் நிறுத்தி நான் வசனத்தை கேட்பேன். அந்த மாதிரி கற்று பண்ணிடுவாரு. ஏன்னா வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கல்ல, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கல்ல, வசனத்து மேலே பசியாக இருக்கிறீங்கல்ல, வசனத்து மேலே தாகமாக இருக்கிறீங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா? தேவையில்லாத காரியத்தை போட்டு மக்கள்கிட்ட போட்டு திணிச்சு அவன் உயிர் எடுத்துடக்கூடாது. எதை எடுத்துடக்கூடாது? சத்தத்தை காணமே, உயிரை. ஆகவே நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், சுயாதீனத்துக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுதந்திர வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். விடுதலையின் வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தர் என்னை சுயாதீனத்துக்கு அழைத்திருக்கிறார். விடுதலை வாழ்வுக்கு கர்த்தர் என்னை